3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 0655 நம்பரு நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். ஏபியில் 06க்கு ஒரு 25, பிசியில் 60க்கு ஒரு 55, அதுதான் இங்கே ஃபுல்லாகவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா 1-2 பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், 06 அதாவது 01 ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சா 06ன்னு வரும். அதை பிசியில் வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், 50ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 55. அதே மாதிரி பாருங்கள் பிசியில் இங்கே பாருங்கள், முதல்ல 12 ஏபி வந்தது 122. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 15ன்ற நம்பர் ஃபுல் ஆப்போசிட் வந்தது கேமில் 06ன்னு. இங்கே பாருங்கள், இந்த 05 55ன்ற கேமில் அப்படியே ஏபிபிசி அப்படின்ற மாதிரி சரியாக வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 05 55 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சா வரும். இந்த 15க்கு 2 நம்பர் ஆப்போசிட் வச்சா 06 அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் பாருங்கள், ஏசி 60க்கு ஒரு 75, ஏபியில் 06 25 அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே பாருங்கள், 56க்கு ஒரு 06, 00க்கு ஒரு 55. ஸோ அந்த அந்த 55ன்ற நம்பரும் அப்புறம் அந்த 56ன்ற நம்பரும் நிறைய இடத்துல ஒரு நம்பர் ஆப்போசிட்டாவோ டைரெக்டாகவோ அப்படியே மேட்ச் ஆகிட்டே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 65ன்னு இருக்குது. அது கீழே அப்படியே ஆப்போசிட் வச்சு 51 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 56, 56 கீழே 50, 56ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 06, இந்த 50ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 55. ஸோ இந்த மாதிரி வந்து போன மாதத்தில் கூட பாருங்களேன், ஏசி ஒரு 60, அது கீழே ஒரு 50. ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேர் நம்பர் வரும்போது அது கரெக்டாக கவனமாக பார்த்து எடுத்திங்கன்னா வின்னிங் எடுக்கலாம். இங்கேயுமே பாருங்கள், இந்த ஏசியில் கூட பாருங்கள், இந்த 50க்கு ஒரு 60. ஸோ இந்த 50 60ன்ற நம்பரு நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருந்திருக்கு. இந்த ஏபி 12 அப்படின்ற நம்பர்லேருந்து பாருங்களேன், இது வந்து பாருங்கள், மார்ச் மாதம், போன மார்ச் மாதத்தில், இந்த மார்ச் மாதம் இல்லை இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் வந்துருக்கு பாருங்கள் இந்த பேர். இந்த 71 ஃபுல் ஆப்போசிட் வச்சு பாருங்கள், இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சா, அதாவது இந்த 7ன்ற நம்பரை 2ன்னு ஆப்போசிட் வச்சா 21, அது ஒரு 12 அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 56 இங்கே முதல்ல திரும்பி வந்துடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், டைரெக்டாக அப்படியே 56, அந்த 56 அப்படியே 06 இல்லை, இதுவும் திரும்பலை. அது முதல்ல வந்து இந்த 12ன்ற நம்பர் அங்கே 71ன்ற நம்பர் திரும்பிச்சில்ல, அதனால் இந்த 56 அப்படியே வந்து 06. அடுத்து பாருங்கள், முதல் தடவை இந்த 7 ஆப்போசிட்டு, அப்புறம் இந்த 5 ஆப்போசிட்டு, இந்த 7 வந்து ஆப்போசிட்டு வச்சு பி போர்டுக்கு வந்துடுச்சு. அதாவது 12 அப்படின்னு வந்துச்சு. இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த நம்பர் தான் ஆப்போசிட் வச்சு 70 அப்படின்னு நம்ம ப்ளே பண்ணுவோம். அது பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் திருப்பி இங்கே ஆப்போசிட் வந்ததுனால இப்போ இந்த நம்பர் ஆப்போசிட்டு 25 எப்படி கிளியராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது இது பாருங்கள், இங்கே ஒரு 60 06ன்னு டைரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து 20ன்ற நம்பருக்கு 25ன்னு வந்துடுச்சு. அப்போ இந்த 55ன்ற நம்பர், இந்த அதாவது இந்த 00ன்ற நம்பர்லேருந்து ஏபியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 20 60 ரெட்டைப்படையில் 00 அப்படின்ற நம்பரு. ஆனால் இது அப்படி நம்ம பார்த்தா கொஞ்சம் ரெட்டைப்படை நம்பரு 20 60 80 தானே வரணும் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இப்படி பாருங்கள், 70 60 50 அப்படின்ற நம்பர் பாருங்கள். இங்கே இந்த 20 70ன்னு பாருங்கள், இங்கே 60, அப்போ இங்கே 50 அப்படின்ற நம்பரு. அப்போ ஏபியில் இங்கே 60 70 வந்துச்சு, 50ன்ற நம்பரு ஒரு வேளை வரலாம். அது அப்படியே பிசியில் பார்த்திங்கன்னா 60 50 70ன்ற நம்பரு பிசியில் வரலாம்.
ஸோ 2 பக்கமும் அந்த நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே பாருங்கள், லாஸ்ட் டைமு போன மாதத்தில் அதுக்கு முன்னாடி மாதத்தில் பாருங்கள் 60, 70, 50ன்ற நம்பரு வந்தது. இந்த இடத்துல நாம் 50ன்ற நம்பர் 55ன்ற நம்பர் ஏதோ ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோம்னு நினைக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா அப்படியே 00 அப்படின்னு நம்பரு இதை வச்சு தான் எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 00ன்னே வந்துருச்சு, எதுவுமே மாறல. 20, 60, 00ன்னு. இங்கே இப்போ பார்த்திங்கன்னா 60க்கு 55ன்னு வந்துருச்சு. அப்போ அந்த 20னுடைய நம்பரை வந்து பிசியில் வைக்கணும். புரியுதா பாருங்கள், இந்த 60 இங்கே ஒரு 60 இருக்குது, இங்கே பிசிலையுமே ஒரு 60ன்னு இருக்குது. ஸோ இப்போ மொத்தமே வந்து 3 60மே பிசியில் தான் இருக்குது. இப்போ இந்த 00ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் 55 ஆயிடுச்சு. இந்த 00க்குமே 55 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 20 இங்கேயுமே ஒரு 20 இருக்குது. இந்த 20னுடைய நம்பரை தான் பிசியில் ஃபுல் ஆப்போசிட்டில் வைக்கணும். அப்படி இல்லை, இதை ஏபியில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 60, இது ஒரு 60, இங்கே ஒரு 06. அப்போ 20, 20, இதுக்கு ஒரு 25. அப்போ இந்த 00ன்ற நம்பரை ஏபியில் எந்த நம்பரு, மொத்தமே 4 நம்பர் ஒரு ஆப்போசிட் வச்சா 4 நம்பருமே தான் ப்ளே பண்ணணும். அப்படி இல்லைன்னா கெஸ் பண்ணி பாருங்கள், எந்த நம்பர் பி போர்டில் சி போர்டில் 5 வருமா 0 வருமானு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா 2 செட்டில் அதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இந்த 253ன்ற நம்பர் வரும்போது நம்ம இங்கே பாருங்கள் 753, 253, இந்த பிசி 53க்கு 55 நிறுத்தி 255 வரும்னு எதிர்பார்த்தோம். அது பாருங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு இந்த 255ன்ற நம்பரு வந்திருக்கு. ஸோ ஒரு பேர் வந்து வருது அப்படின்னா இந்த 3Dயில் அது அடுத்து அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆனாலுமே வந்துடுது. அது பாருங்கள், இந்த 253க்கு பாருங்கள் இங்கே 753ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு மேலே அப்படியே 7 நிறுத்தியாச்சு. ஸோ இங்கே வந்து 755, 753, 7 ஏ போர்டுன்னு நிறுத்தியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து 253 வந்து மறுபடியும் அந்த 7 அப்படியே நிறுத்தி ஒருவேளை இந்த 255 அடிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அது குரூப்பில் சொன்னேன்னா இங்கே சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் இதுக்கு மேலே பாருங்கள் 420ன்னு இருக்கும், இங்கே 240ன்னு இருக்கும். அதாவது 420க்கு அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஏசியில் இருக்கிற 40, இங்கே பிசியில் இருக்கிற 55, இங்கே பிசியில் இருக்கிற 53, அதாவது 2 7 7ன்றது மட்டும் ஆப்போசிட் ஆகணும். அது பாருங்கள் 3Dயில் எப்படி கரெக்டாக எவ்வளோ நாள் கேப் வந்தாலுமே வந்து பாருங்கள், இந்த 7ன்ற நம்பருக்கு இங்கே 2ன்னு இருக்குது. 420க்கு அந்த 7க்கு ஆப்போசிட் வச்சு 740. அடுத்து பாருங்கள் இங்கே 753க்கு அந்த 7ன்ற நம்பர் ஆப்போசிட் வச்சு 253. இப்போ இந்த கேப்பில் 755ன்ற நம்பரை 255 பாக்ஸ் போட்டிருக்கணும். இல்லைன்னா ஏ போர்டு பி போர்டு 2, அதாவது இந்த பாருங்கள் பி போர்டில் இருக்கிற 2 இங்கே வந்து ஏ போர்டுக்கு 7ன்னு வந்துருச்சு. இங்கே ஏ போர்டில் இருந்த 7 ஏ போர்டுக்கே 2ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த 7 அதாவது இந்த 7க்கு 2ன்ற நம்பர் தான் கேமில் வரணும். அந்த 2 வந்து எங்கே நிற்கணும்னா, ஒன்று பி போர்டு நிற்கணும், இல்லைன்னா ஏ போர்டு நிற்கணும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா 2 நம்பரு 255, 525 அப்படின்ற நம்பரு மேக்ஸிமம் இந்த நம்பர் முடிய வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அதாவது இதுக்கு ஒரு நாளைக்கு மேலே ஒரு நாளைக்கு கீழே இது வரைக்கும் இந்த 938 போன மாதம் வந்திருக்கு இல்லையா, இந்த நாள் வரைக்கும் அந்த 2 நம்பரை 3Dயில் எடுத்து ஃபாலோ பண்ணியிருந்தா, இல்லைன்னா 255 பாக்ஸே ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே வின்னிங் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேப் நம்பர்லேருந்து கெஸ்ஸிங் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இது மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 60ன்ற நம்பரு பிசியில் 60ன்னே இருக்குது டைரெக்டாக. ஓகேவா? இப்போ 55ன்ற நம்பருமே 55 டைரெக்டாக இருக்குது. இப்போ 89 இருக்குது. இப்போ இந்த 89 பிசி 8998 ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சில டைம் வருது, இல்லை ஒரு 4-5 நாள் தள்ளியுமே வருது. அதனால் இந்த 8998 வேணால் பிசியில் ஒரு 4-5 நாளைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
ஏன்னா சில டைம் வந்து மறுநாளே வந்துடுது, இல்லைன்னா ஒரு 4, 5 நாள் விட்டு வருது, அப்புறமா வராமையும் போயிடுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலுமே வந்து அந்த கேப் நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இந்த பாருங்கள், இந்த 755னுடைய ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறமே வந்திருக்கு. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கவனமாக பார்த்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஆனால் பாருங்கள், இந்த நம்பருக்கு அடுத்து இங்கேயுமே மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த 15, 20, 55. ஸோ 15, 20, 55 இங்கே தான் நம்ம மார்க் பண்ணோம். பாருங்கள், 15ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் வச்சு பாருங்கள். 20ன்ற நம்பருக்குமே ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு பாருங்கள். இந்த 55ன்ற நம்பருக்குமே ஒரு நம்பரு ஆப்போசிட் வச்சு பாருங்கள். ஸோ இந்த நம்பர் வந்து தொடர்ந்து வரிசையாகவே வருது. ஓகேங்களா? இந்த 20, 60, 00 இந்த ரெட் கலர் மார்க்கிங்கும் அதே மாதிரி இருக்குது. இங்கே 15, 20, 55ம் அதே தான் சொல்லுது. இங்கேயுமே 60, 20, 00 அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த திரும்பவும் வந்து 55ன்ற நம்பரில் இருந்து தான் வந்து கேம் வர மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 73ன்ற நம்பருமே மேட்ச் ஆகுது. அதுவுமே பார்த்துருவோம். சில இடத்துல அந்த 73ன்ற நம்பரும் மேட்ச் ஆகுது. பாருங்கள், 15 ஃபுல் ஆப்போசிட் வைங்க. 06 அதாவது 60, அது திருப்பி 06 வைங்க. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 25, இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு வச்சிங்கன்னா 37, ஒரு 87 ஏபி வரணும். அது மாதிரி பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து இதில் பாருங்கள், இங்கே ஒரு 32 மார்க் பண்ணி வச்சுருப்பாருங்க. 15, 20, 32. அந்த மாதிரி இன்னும் 2 இடத்துல மார்க் பண்ண விட்டேன். ஒரு 4 இடத்துல பார்த்தேன். இந்த இடத்த மட்டும் மறுபடியும் ஒரு முறை பார்த்துப்போம். இங்கே பாருங்கள், 10ன்ற நம்பர் இருக்குது. இந்த 10ன்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு பாருங்கள். 06ன்னு வருது. இங்கே பாருங்கள், 55 பிசி ஃபுல் ஆப்போசிட்டாக எதுவும் வரல. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே எதுவுமே ஆப்போசிட் ஆகலை. இந்த 37ன்ற நம்பர் கேப்பில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே இந்த 32 அப்படின்ற நம்பர் இருக்குது. இன்னும் ஒரு 2 இடத்துல பார்த்தேன், ஆனால் அது மார்க் பண்ணல. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அதை மார்க் பண்ணி பாருங்கள். இங்கே 51க்கு ஒரு 37 இருக்குது. ஏஸ்லையுமே இந்த மாதத்தில், போன மாதத்தில் இங்கே பார்த்துங்க. இந்த நம்ம இப்போ வந்து 89 கேப் நம்பர் ஒரு இடத்துல எடுத்தோம். இங்கே 89. இங்கே பாருங்கள், இங்கேயுமே ஒரு 89 இருக்குது. அதாவது இந்த 60ன்ற நம்பர் கேமில் வந்துருக்கு. ஏசி 50ன்ற நம்பருமே வந்து 55 அப்படின்னு பிசியில் வந்திருக்கு. கீழே வந்திருக்கு 60க்கு 50. இப்போ இந்த 89மே இருக்குது கேப்பில். இல்லை, இங்கே ஒரு நமக்கு 89 மேட்ச் ஆச்சு. இங்கே ஒரு 89. ஸோ அப்போ 89 பிசி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 32மே வந்து ஏபியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 32க்கு வந்து ஃபுல் ஆப்போசிட் வச்சா 87ன்னு வரும். அப்போ 87, இங்கே ஒரு 89 மேட்ச் பண்ணுறோம். இல்லை, இங்கே ஒரு 89. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதை திருப்பி வச்சோம் அப்படின்னா 789ன்ற நம்பரே வரலாம். ஆனால் இங்கே வந்து கேப்பில் 789 தான் இருக்குது. அப்போ 289ன்ற நம்பரு ஒரு வேளை மேட்ச் ஆகலாம். இந்த 289 எப்படியெல்லாம் வந்துக்குதுன்னு பார்ப்போம். போன மாதத்தில் இந்த 2 பாக்ஸு பார்த்துருவோம். 879, 982, 987. அடுத்து இங்கே ஒரு 829. இந்த பாக்ஸ் எப்படியெல்லாம் வந்ததுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு 829. வேறு எங்கே இருக்குது இந்த நம்பரு? அப்படி பார்த்திங்கன்னா அதனுடைய பாக்ஸ் வரலாம். அப்போ 289 அப்படின்னு வைப்போம். இந்த 37க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சுப்போம். இங்கேயுமே இங்கே இருக்கும் பாருங்கள், பிசியில் ஒரு 29, ஒரு 60, இங்கே ஒரு 50. அப்போ அந்த 23உடைய ஆப்போசிட் வச்சோம் அப்படின்னா இப்போ 289 வேணால்
ஒரு செட்டு டைரெக்டாக ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த 829க்கு பி போர்டு ஆப்போசிட் வச்சு 879ன்னு வந்திருக்கு. திரும்ப வந்து அதே மாதிரி 829 டைரெக்டாக 829னே வந்திருக்கு. இந்த 987க்கு ஒரு 982, அதாவது இதனுடைய நம்பரு 8998 கேமில் அப்படியே நிற்கிது. அந்த 27 மட்டும்தான் ஆப்போசிட் வருது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் வருது. அப்போ இந்த 789க்கு மட்டும் ஒரு 289ன்ற நம்பர் இல்லை. இன்னொரு முறை பார்த்துருவோம், டைம் ஆகுது, இருந்தாலும் பார்த்துங்க. இந்த 829க்கு பாருங்கள், டைரெக்டாக 879, அதாவது 2ன்ற நம்பர் தான் 7ன்னு மாறுது. இங்கே பாருங்கள் 987க்கு 982, அந்த 7ன்ற நம்பர் 2ன்னு மாறுது. அப்போ திரும்பவும் பாருங்கள் 829க்கு ஒரு 829, அதாவது 2 7 மட்டும்தான் ஆப்போசிட் அடிக்குது. 89 98ன்ற நம்பர் டைரெக்டாக அப்படியே நிற்கிது அந்தந்த போர்ட்லேயே. அப்படி பார்த்திங்கன்னா இந்த 789க்கு ஒரு 289 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 239 இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா 739 தான் வரணும். சரி, ஒருவேளை 739 சப்போர்ட்டுக்கு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஏன்னா அதனுடைய பாக்ஸு இங்கே 897ன்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை 892மே கூட அடிக்கலாம் பாக்ஸில். ஏன்னா எல்லா இடத்துலையும் 7க்கு 2 வச்சு வந்த நம்பரு. இந்த 897க்கு 892ன்ற நம்பர் மட்டும்தான் இல்லைன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அது செக் பண்ணி பாருங்கள். 782 892 வரணுமா? 892 இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டு வைங்க, இந்த இடத்துல இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன். அப்போனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 739 ஒரு நம்பரு, 289ன்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. 739 289. இதில் இன்னொரு கெஸ்ஸிங் சொல்லணும், அதை மறந்துட்டேன். நான் இப்போ சொல்லிடுறேன். டைம் வந்து 17 நிமிஷம் ஓடிச்சு வீடியோ. இருந்தாலும் என்ன பண்ணேன், சரி பார்த்துக்குங்க. இந்த 061 510 060 இந்த மாதிரி பார்த்தோம், நேற்று வீடியோவில் பார்த்தோம். இதில் இன்னொன்று பாருங்கள், இந்த 430, இந்த 430 இங்கே ஒரு 930, இது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 430ன்ற நம்பரு இங்கே 584ன்னு இருக்கும். இங்கே 430, திரும்ப அதனுடைய ஆப்போசிட்டு 930 அப்படின்னு இருக்கும். நடுவில் 2 மாதம் கேப் இருக்கும். இந்த 430, 584, 930 எல்லாமே ஒரே நம்பர் தான். இதில் கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த 650 ஒரு 114ன்னு இருக்கும். இங்கே 551 ஒரு 274 அப்படின்ற நம்பர் இருக்கும். இப்போ இதில் என்ன வரணும் அப்படின்னா, இந்த 650 இருக்குது பாருங்கள், இந்த 650 ஒரு 551, இதுக்கும் 2 மாதம் கேப்பு. இந்த 650ன்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சிங்க அப்படின்னா 150 அப்படின்னு வரணும். இந்த 65 ஆப்போசிட் வச்சு பாருங்கள். அதாவது இந்த 650 155 ஒரே நம்பர் தான். எப்படின்னா 60, இங்கே பிசி 50ன்னு இருக்குது. அதனுடைய ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு பாருங்கள். ரொம்ப குழப்ப தேவையில்லை. ஓகேங்களா. இந்த 60க்கு ஆப்போசிட் வச்சு பாருங்களேன். ஃபுல் ஆப்போசிட் வச்சிங்கன்னா 15, அந்த 5 அப்படியே வச்சிங்கன்னா பாக்ஸு. ஓகேங்களா, முடிஞ்சிச்சா? புரியுதா பார்த்துங்க. இந்த 430 584 584 அப்படின்ற நம்பரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 30க்கு ஆப்போசிட்டு, இந்த பிசி 30க்கு ஆப்போசிட்டு இங்கே 58 ஃபுல் ஆப்போசிட்டு. இப்போது இந்த 584 மொத்தமாகவே ஆப்போசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 930 முடிஞ்சு. இப்போ இந்த 650 2 நம்பர் ஆப்போசிட் வச்சா 155. இப்போ அது ஃபுல்லாகவே ஆப்போசிட் வச்சுருங்களேன். ஃபுல்லாகவே ஆப்போசிட் வச்சா 600. அப்போ இந்த 600 பாக்ஸிங் அடிக்கணும். அவ்வளோதான் எனக்கு தோணுது. இதில் வேறு என்ன உங்களுக்கு தோணுதுன்னு பார்த்துங்க. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு 600 பாக்ஸே அடிக்கலாம். இல்லைனா அது ஒரு நம்பர் ஆப்போசிட் வைங்க. என்ன வந்திருக்கு முதல்ல? 650 155. அப்போன்னா 150 பாக்ஸ் அடிக்குமா பாருங்கள், இல்லைன்னா 655 பாக்ஸ் அடிக்குமா பாருங்கள்.
ஸோ மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் இந்த இடத்துல ரிசல்ட் வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏன் இந்த நம்பர் எடுத்தோம் அப்படின்னாச்சு எல்லாமே கெஸ்ஸிங் எடுக்கிறது தான். எந்த நம்பர் வரும் அப்படின்னு நமக்கு ஒன்றும் தெரில. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா இதெல்லாம் வச்சு ப்ளே பண்ணுங்கள். பாருங்கள், 150 இல்லைன்னா 600ன்னு பாக்ஸ் போட்டிருக்கோம். வேணால் பிரித்து ப்ளே பண்ணுங்கள். அதை பிரித்து ப்ளே பண்ணுறதுனா 10 அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் வைக்கணும், 50 அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் வைக்கணும். உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் நம்ம 55ன்ற ஒரு நம்பரையும் கெஸ் பண்ணியிருக்கோம், ஏபிக்கு கெஸ் பண்ணியிருக்கோம் 50ன்ற நம்பரை. அதாவது எப்படி கெஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே 60 20 55. ஸோ அப்படி 55ன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 50ன்ற நம்பர்லேயும் மேட்ச் ஆகுது, 00ன்ற நம்பர்லேயும் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு பேர் இந்த 1ன்ற நம்பரை வச்சு ப்ளே பண்ணுவோம். 1ன்ற நம்பர் பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பெண்டிங்கில் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. அப்போ 1க்கு 6ன்ற நம்பரே வச்சு திரும்பவும் 655 பாக்ஸ் வேணால் அப்படியுமே ட்ரை பண்ணுவோம். பாருங்கள், அதனுடைய பாக்ஸ் உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படி வச்சு ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள், ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம்.